தலையில் சீப்பு வச்சாலே உங்களுடைய முடி வேரோட உருவிட்டு வருதா? அப்போது நான் சொல்கிற இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வாரத்தில் 2 முறை பயன்படுத்திட்டே வரும்போது உங்களுடைய ஒவ்வொரு முடியும் உறுதியாகவும் ஸ்ட்ராங்காகவும் அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளருங்க. இப்போது இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணுறதுனால உங்களுடைய ஹேர் லாஸும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய முடி தாறுமாறாக கொட்டினாலும் நம்மளுடைய முடி வேர்லேருந்து அடியோடு அப்படியே உருவிட்டு வந்தாலும் இந்த ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் பேக்கை தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹேர் பேக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத் சேலஞ்சாகவே நினச்சிக்கலாங்க. இந்த ஹேர் பேக்கை வந்து ரெகுலராக ஒரு வாரத்துக்கு 2 முறை நீங்கள் பயன்படுத்திட்டே வரும்பொழுது ஒரே மாதத்தில் சூப்பரான ரிசல்ட் வந்து பார்க்கலாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் வந்து அரிசி ஊற வச்சிருக்கிற தண்ணி தாங்க. இதில் அதிக லெவலான விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேரை வந்து ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் ஷைனிங்காகவும் மாற்றி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரமோட் பண்ணி கொடுக்குங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 கிளாஸ் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேங்க. அடுத்து நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் வந்து ஆலோவேரா ஜெல்லுங்க. ஆலோவேராவில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அதிக லெவலான விட்டமின்ஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேர் ஃபாலிகல்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய புது முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டுங்க. இப்போ இந்த ஆலோவேராவை நான் ஒரு கப் அளவுக்கு நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேங்க. அடுத்து நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் வந்து கிராம்பு தாங்க. கிராம்பு வந்து நம்மளுடைய புது முடி வளர்ச்சியை வந்து தூண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிராம்பு பார்க்கும்போது நம்மளுடைய முடி வேர்லேருந்து முடி வளர்கிற மாதிரியே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹேர் பிரேக்கேஜ் இல்லாமல் ஸ்டாப் பண்ணி கொடுக்குங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கேல்ப்பை வந்து ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுருக்கோங்க. நான் இதை வந்து 10லேருந்து 15 அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேங்க. அடுத்து நான் சேர்த்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் வந்து ஆளி விதை தாங்க. ஆளி விதையில் வந்து பார்த்திங்கன்னா அதிக லெவலான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடும் விட்டமின் சியும் இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேர் ஃபாலிகல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை வந்து நல்லாவே ப்ரமோட் பண்ணி கொடுக்குங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹேர் பிரேக்கேஜ்னால் வரக்கூடிய அந்த ஃப்ரிசினஸையும் ஸ்டாப் பண்ணி நம்மளுடைய ஹேரை வந்து சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் மாற்றுங்க. இதை வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா இதை நம்ம கேஸில் அடுப்பில் வச்சுக்கலாங்க. அடுப்பில் வச்சதுக்கப்புறமா நல்லா வந்து கொதி வரட்டும். இந்த மாதிரி நல்லா கொதி வரும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு அந்த ஜெல்லாம் நல்லா வந்து இறங்கும். ஜெல் இறங்கினதுக்கு அப்புறமா அந்த கன்சிஸ்டன்சி பார்க்கவே ரொம்ப திக்காக இருக்குங்க. இப்போ இந்த ஜெல்லுடைய பதம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய விரல்களாலே இதை வந்து நீங்கள் தொட்டு பார்க்கும் போது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி நம்ம தொட்டு பார்க்கும் போது என்ன ஆகும்னா ஒன்னோட ஒன்று வந்து ஒட்டிக்கிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஜெல் வந்து கிடச்சிச்சுங்க. இப்போ நம்ம கேஸை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சுக்கோங்க. நம்ம சூடாக இருக்கும் போது இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஜெல் வரவே வராது. அது அப்படியே வந்து திக்கான கன்சிஸ்டன்சியாக நம்மளுக்கு வந்து மாறிடும். இப்போ வந்து பாருங்க, இது ஆறுனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு இந்த அளவுக்கு தான் வருங்க, நம்மளுக்கு ஜெல்லே வராது. இப்போ நம்மளுடைய ஹேர் பேக் வந்து நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. பார்க்கவே பாருங்க எப்படி இருக்குன்னு, நல்லா உருண்டு உருண்டு ஓடிட்டே இருக்குங்க. வாங்க நம்ம அப்ளை பண்ணலாம். நான் முன்னாடி நாள் நைட்டே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நல்லா சிக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டேங்க. முன்னாடி நாள் நைட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறமா நல்லா சிக்கு எடுத்துக்கிட்டேங்க. மறுபடியும் இந்த ஹேர் பேக் போடும்போது நான் வந்து சிக்கு எடுத்துக்கிறேங்க. இப்போ பாருங்கள் நம்மளுடைய ஹேர் பேக் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியாக இருக்குது அப்படின்னு. இப்போ இதை வந்து நம்மளுடைய ஸ்கேல்பில் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஸ்கேல்ப்லேயும் சரி நம்மளுடைய ஹேர்லேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்கோ டேண்ட்ரஃப் இருக்கிற ஏரியாலையும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து டேண்ட்ரஃப்க்கும் நல்லாவே ஒர்க் ஆகுங்க. இப்போ நம்ம ஹேரை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுக்கலாம். பிரிச்சதுக்கு அப்புறமா எங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கோ ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கிற ஏரியாலும் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. முக்கியமாக ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய ஹேர் ஃபால் இருக்குங்க. அந்த ஏரியாவில் இந்த ஹேர் பேக்கை வந்து நல்லா அப்ளை பண்ணுங்கள். இது நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கேல்ப்லேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஹேர்லேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிகிட்டே இருக்கும்போது வாரத்தில் 2 முறை நீங்கள் பயன்படுத்திகிட்டே வரும்பொழுது சூப்பரான ரிசல்ட் வந்து பார்க்கலாங்க. இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது கையில் நிற்கலை, அப்படியே உருண்டு உருண்டு ஓடிக்கிட்டே இருக்குங்க. இப்போ பாருங்களேன், நான் தலையில் வச்ச உடனே அப்படியே வழிக்கிட்டு முன்னாடி வருதுன்னு. இது பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க. இது யூஸ் பண்ண இன்னும்
இன்னும் சூப்பராக இருக்குங்க. இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுனால அடிஷ்னல் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹேர் பிரேக்கேஜை வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுங்க. இது பார்க்க எப்படி இருக்குது, பசை மாதிரி இருக்குங்களா? அதே பசை மாதிரி அப்படியே நம்மளுடைய ஹேரில் ஒட்டும் போது நம்மளுடைய ஹேரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வலுப்படுங்க. இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய கைகளால் இந்த மாதிரி நல்ல தலையை வந்து வாரி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வாரும்போது உங்களுடைய ஸ்கேல்பில் வந்து நல்லா வந்து இந்த ஜெல் வந்து இறங்குங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கொண்டை போட்டு விட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி கொண்டை போட்டுக்கிட்டேங்க. இந்த மாதிரி கொண்டை போட்டதுக்கப்புறமா ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே வந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கொண்டை போடும்போது என்ன ஆகும்னா அந்த ஜெல் வந்து நல்லா நம்ம மண்டைக்குள்ளே இறங்குங்க. இப்போ நான் சீக்கா போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரேங்க. இப்போ பாருங்கள், நான் சீக்கா போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டேங்க. நம்மளுடைய ஹேர் வந்து பாருங்கள் இந்த ஜெல் யூஸ் பண்ணதுனால எந்த அளவுக்கு ஒரு சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் இருக்குன்னு. இப்போ என்னுடைய முடி வந்து ஒரு 80% வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் என்னுடைய ஹேர் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. நான் சிக்கு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு 1-2 முடி மட்டும்தாங்க வந்தது. ஐ திங்க் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த ஹேர் பேக்கில் நான் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் தாங்க. இதை நீங்கள் வாரத்தில் 2 முறை பயன்படுத்திட்டே வரும்போது சூப்பரான ரிசல்ட் பார்க்கலாங்க. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.